வருகிறேன் என் தலைப்பில் இறங்கி. இந்திய வரலாற்றின் ஒப்பற்ற நாயகன். ஆங்கிலேயர்கள் இவரை கண்டு அரண்டனர். இவருடைய பெயரை கூறினாலே ஒவ்வொருவரின் இரத்த நாளங்களும் துடிக்கும். ஆம், பங்கம் தந்த சிங்கம் எங்கள் நேதாஜி அவர்களை பற்றி பேச உங்கள் முன் வந்திருக்கிறேன். நான் எடுத்துள்ள தலைப்பு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி அவர்கள் 1897ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் நாள் பிறந்தார். இவர் சிறு வயதிலேயே மாணவர்களின் கல்வி கற்பதில் சிறந்தவராக விளங்கினார். ஜாலியன் வாலாபாத்தின் படுகொலை இந்தியாவில் எழுந்த எழுப்பம் இங்கிலாந்தில் இருந்த போஸை மிகவும் பாதித்தது. இதனால் சுதந்திர வேலியில் குதித்தார். இளைஞருக்கென தனி கட்சியை உருவாக்கினார். கல்கத்தாவின் மேயராக பதவியேற்றார். 1924ஆம் ஆண்டு இவர் நடத்திய போராட்டத்தின் காரணமாக ஆங்கிலேயர்களால் சிறைபிடிக்கப்பட்டார். ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் ஆதரவுடன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பர்மாவில் இருந்தபடியே இந்திய சுதந்திரத்திற்காக இந்திய தேசிய படையின் மூலம் ஆங்கிலேயர்களை எடுத்தார். ஆனால் பல காரணங்களால் இந்திய அணி தோல்வியே தழுவியது. அது மட்டுமா, அவர் இல்லாத குறையாக வானொலி மூலம் இந்த தற்காலிக தோல்வியால் சோர்ந்து விடாதீர்கள் என்று நம்பிக்கையை ஊட்டினார். இந்தியாவின் ஆளுமையை இந்திய தேசிய இராணுவ படையை உருவாக்கி உலகம் முழுவதும் அறிய செய்தார். இந்திய தேசிய படையில் பெண்களுக்கான தனி பிரிவான ஜான்சி ராணியை படையை தொடங்கினார். பள்ளி முதல் போர் முறையும் இடங்கள் வரை அனைவர் கூறும் ஜெய்ஹிந்த் என்ற ஸ்லோகத்தை முதலில் பயன்படுத்தியவரே எங்கள் நேதாஜி தான். நான் ஒன்று கூறிவிடுகிறேன். அனைத்து தலைவர்களுக்கும் பிறப்பிருக்கும் இறப்பிருக்கும். ஆனால் என் நேதாஜிக்கு பிறப்பிருக்கும், என்றும் இறப்பு இருக்காது. காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனிமேலும் பேசினால்